அண்மை செய்தி. ஆசிரியர்கள் நியமனத்தின் போது அவர்களின் குற்ற பின்னணியை ஏன் காவல்துறையினர் மூலம் விசாரிக்க கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசு முடிவு எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக அறிவுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்தி. ஆசிரியர்கள் நியமனத்தின் போது அவர்களின் குற்ற பின்னணியை ஏன் காவல்துறை மூலம் விசாரிக்க கூடாது என கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தகுதி தேர்வுடன் போட்டித் தேர்வு மூலமும் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் என கடந்த 2018ஆம் ஆண்டு அரசாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்காக வந்து அப்போது வழக்கு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விசாரணையின் போது ஆசிரியர்களுக்கு எதிரான வழக்குகள் குறித்து நாளிதழ்களில் வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் ஆசிரியர்கள் நியமனத்தின் போது அவர்களின் குற்ற பின்னணியை ஏன் சரிபார்க்க கூடாது, இது குறித்து அரசு ஏன் ஒரு முடிவை எடுக்கக்கூடாது என்று அரசு தரப்புக்கு கேள்விகளை எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தேர்வு செய்யப்படும் ஆசிரியர்களிடம் அவர்களின் குற்றப்பின்னணி குறித்த விவரங்கள் கேட்கப்படுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. பார் கவுன்சிலில் வழக்கறிஞர்கள் பதிவு செய்யும் முன் அவர்களுக்கு எதிராக வழக்குகள் உள்ளனவா என காவல்துறையினர் மூலம் விசாரணை நடத்துவது போலவும், காவல்துறையில் பணிக்கு சேர்பவர்களுக்கு எதிராக வழக்குகள் உள்ளனவா என விசாரணை நடத்துவது போலவும், ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்படுவதற்கு எதிராக வழக்குகள் உள்ளனவா என காவல்துறையினர் மூலமாக ஏன் விசாரணை நடத்தக்கூடாது என்று பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். இது குறித்து அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.